இந்த கலப்பு சமுதாயத்தில் இப்படி வாழ்ந்ததுனால, அதாவது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தீனை பத்தி நிறைய யோசிக்காததுனால, தீனை ஒரு தலையாய விஷயமாக யோசிக்காததுனால எங்களது பழக்க வழக்கங்கள் எப்படி ஆகிறது அப்படி என்று சொன்னால், சில நிறைய அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்குள்ள நாம் என்ன செஞ்சிடறோம், மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அல்லது விட்டு கொடுப்புக்கு மார்க்க ஆதாரம். இப்ப இந்த இன்றைய உலகத்தில் நடக்கிற பெரிய அநியாயம் என்னன்னா, மார்க்கத்தை விடுறதுக்கு ஆதாரமே எது, மார்க்கம் தான். மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு எது ஆதாரம், மார்க்கம் தான் ஆதாரம். இதே ஒரு காலம் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக சொல்லி இஸ்லாத்திலே ஆதாரம் இருக்குன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. எப்படி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஆதாரம் என்ன செய்யுது இருக்குது என்று சொன்னாலும் சொல்லக்கூடிய நிலைமையில் எது செஞ்சால் எதுக்கு ஆதாரம், குர்ஆனே சுன்னாடு இருந்தா இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்குது, இதுக்கு ஆதாரம் இருக்கு என்று சொல்லி என்ன தவறான முறையில் இஸ்லாத்துடைய வசனங்களும் மற்ற மற்ற விஷயங்களும் வியாக்கியானம் செய்யப்படக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இஸ்லாத்தை பாதுகாக்கிறாங்க என்ற பேர்ல, இஸ்லாத்துல அநியாயம் செய்யப்படுது என்ற பேர்ல இவைகளாம் நடக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அதாவது இது நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், இன்றைய சூழல்ல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு எது பெருமதியா பட்டுச்சு, நமது பிள்ளைகள் உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நான் சில களத்தில் உள்ள சில நிலவரங்களை என்ன செய்கிறேன் சொல்லி காட்டுகிறேன். உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை என்ன செய்யணும், உயர்ந்த கல்வியை படிக்கணும். படிக்கணும் என்றவற்றெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. தீனை பத்தி என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு வந்தா அப்பா அசருக்கு பள்ளிக்கு போறாரு, மகரிபுக்கு போறாரு, இஷாவுக்கு போறாரு, அப்படி ஜும்மா படிக்கிற காலத்துல நாட்டுடைய சிச்சுவேஷன்ல ஜும்மாவுக்கு போக இயலாது, ஜும்மாவுக்கு போக இயலாது அப்படி என்று சொல்லி பல ஜும்மாக்களை அட்ஜஸ்ட் பண்ணி, பல தொழுகைகளை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற ஸ்கூல் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் என்று சொல்லி ஒன்று திறந்து முஸ்லீம் சமுதாயத்துடைய ஒழுக்கத்தை அறநெறிகளை பாதுகாப்போம் என்று திறந்தாலும் எஜுகேஷன் போதாது, கல்வி என்ன போதாது. என்ன கல்வி வேணும், உயர்தரமான கல்வி வேண்டும் என்று சொல்லி எங்க எந்தெந்த மதத்துடைய வணக்கங்களுக்காக இவன் அதுக்கு வலிஞ்சு போகணுமோ இறங்கி போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிருது, சேர்த்துறது. என்ன நோக்கம், புள்ள நல்ல முறையில் படிக்கணும், பிள்ளைக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும், எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக 190% இது போன்ற விஷயத்தில் கவனமே செலுத்துவதில்லை கல்வி கொடுக்கிற நேரத்தில். இதான் உண்மை. தன்னை புள்ள படிக்கணும் என்று நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல தீன் என்ற பகுதிக்கு ஒரு ஓரத்துல சைட்ல தான் ஒரு இடம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய ஒரு கவனம் என்ன அங்கே கொடுக்கப்படுவதில்லை. இப்ப அவன் போறான், இந்த ஆரம்பத்தில் இருந்து எத்தனை வருஷம் பயணிச்சுக்கிறான், 15, 16, 18 வருஷங்கள் பயணிச்சுக்கிறான். வீட்டில் அவன் வாழ்ந்ததை விட, முஸ்லிம் சமுதாயத்தை அவன் பார்த்ததை விட யாரை பார்க்கிற அதிகமா, தன் நண்பர்களையும் மற்ற அவங்க யாரும் நிர்பந்திக்கல, நீ வான்னு சொல்லி என்ன செய்யல, நிர்பந்திக்கவும் இல்லை, கத்தியை காட்டவும் இல்லை. ஆனா கல்ச்சர் அதுல போய் பழகி அதுலயே இருந்து எல்லாமே அவனுக்கு சிம்பிள் ஆகிறது. எல்லாமே சிம்பிள் ஆகின பின்னால புள்ள படிச்சு வந்தாச்சு, கல்யாணம் பேசுறான், மகனுக்கு கல்யாணம் பேசுறாங்க, மகனுக்கு கல்யாணம் பேசுறாங்க. அவன் வாழ்ந்து முடிஞ்சாச்சு, அவன் என்ன வாழ்ந்தே முடிஞ்சாச்சு. ஏன்னா வீட்டில் டீசென்ட் ஆகிக்கிறான், வாரான் போறான், ஒழுக்கம் இதெல்லாத்தையும் நம்பி அவன் வாழ்ந்து முடிந்து விட்டான். கலப்பு பாடசாலைகள், எல்லா விதமான என்ன ஓப்பனான யூனிவர்சிட்டிகள், எல்லா விதமான விஷயங்கள் நடந்து முடிஞ்சாச்சு. இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களை மகன் சின்ன வயசுல கேட்பான், சில விஷயங்களை மகன் சின்ன வயசுல கேட்பான். கேட்கிற நேரத்தில் அதெல்லாம் பார்த்தா படிச்ச மாதிரி தான். முதலா படிப்பை பாரு, இஸ்லாம் பேச வந்துட்டார், இஸ்லாம் அப்படி சொன்னா எத்தனை பெற்றோர் குறிப்பாங்க. ஒரு 12 வயசுல 13 வயசுல இது சரியாமா இப்படி செய்யலாமான்னு அதெல்லாம் பார்த்தா படிச்ச மாதிரி தான், நீ முதலாவது படிக்கிற வேலையை பாரு அப்படி என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் அனுப்பியிருப்பான். அதோட போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சின்னவனுடைய நல்ல சிந்தனைகள் அல்லாஹ் தஆலா இயல்புலையே சிறிய வயசுல என்ன செஞ்சிருப்பான், கொடுத்திருப்பான். புதுசா வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கிளிப் பரவிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன புள்ள உண்டு, தன்னை தம்பியை சைக்கிளில் வச்சு 5 வயசு 2 வயசு பிள்ளை சைக்கிளில் வச்சு தள்ளிக்கிட்டு போறான். தள்ளிட்டு போற டைம்ல அவனோட ட்ரெஸ் என்ன செஞ்சிருது, கலண்டுருது. இந்த சின்ன பிள்ளையோட 5 வயசு பிள்ளையோட ட்ரெஸ் கலஞ்சிருது. இதை பெரிய ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, அவர் வாப்போ யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்த ட்ரெஸ் கலைஞ்ச உடனே அவன் என்ன செய்யறான்டா, இவன் கேமரா எடுக்கிறானே என்ற வெக்கத்துல தடுமாறுறான், அழுகுறான். ஆனா சைக்கிளை விடல. அவன் சைக்கிளை விடாம தன் ட்ரௌசரையும் எப்படியா பிடிச்சிக்கிண்டு சைக்கிளை விடாம போறான்.
இந்த பின்னால வீடியோ எடுக்கிற சிரிச்சு 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 என்ன செய்யறாரு, வீடியோ எடுக்கிறாரு. கடைசியில அந்த போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு சைக்கிள் விடுறான், சைக்கிள் விடுறது மறுபடியும் என்ன செய்யறான், இந்த சைக்கிள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த தம்பியை இறக்கி விடும் வரைக்கும் அவன் என்ன செய்யல, அதை விடல. இதை பார்த்து சிரிச்சு வாட்ஸ்அப்ல போடுறாங்க. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் சிரிச்சு விளங்கிட்டா. அதாவது இன்றைய நகைச்சுவை இதுதான்டா, ஒரு 50% கமெண்ட் அப்படித்தான் என்ன செய்யுது இருக்குதுண்டா. எவ்வளவு மஹ்ரூம் ஆயிக்கிறோம். அதாவது எங்களோட சிந்தனைகள்லாம் எவ்வளவு குறைஞ்சு போய்கிட்டு பாருங்க. எவ்வளவு ஒரு அழகான குணம் அது. தான் நிர்வாணமாகிற நேரத்திலையும் தம்பியை கீழே விடாம பாதுகாத்த குணத்தை பாராட்டி அவனுடைய நல்ல குணத்தை வளர்த்து விடுறதா. இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமாக 30, 35 வயசு 40 வயசுல இருக்கிற டைம்ல இதை வீடியோ எடுத்து சந்தோஷப்படக்கூடிய இந்த செடிசம் என்று சொல்ற மற்றவனுடைய துன்பத்திலே சந்தோஷப்படுகின்ற மனுஷனாக இருக்கக்கூடிய இவனை பாராட்டுறதா. அதை பார்த்து ஒரு அரபு சகோதரர் அழுதுட்டார். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டுனா இப்படி ஒரு நல்ல பண்பை ஊக்குவிப்பான். இவங்க தான் என்ன அதெல்லாம் பலஸ்தீனில் அழுகுறாங்களா விளங்கிட்டா. எதை முன்னால நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு துன்பத்தை இப்படி நடக்க, இது நல்ல பண்பா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு அழகான குணம். அப்ப சிறுவர்களுடைய நல்ல அழகான பண்பான குணங்களையும் என்ன செய்யறாங்க, யார் நாசமாக்குறது, அவன் வந்து சின்னத்துல கேட்கிறான், மார்க்கத்துல இப்படி போகலாமா வரலாம், எல்லாம் நாசமாக்கி படிக்கணும். எதிர்காலம் உன்னோட எதிர்காலம் அதுதான். உன்னோட எதிர்காலமே ஸ்கூல் மாஸ்டர் கையில தான் என்ன செய்யுது இருக்குது, உன்னோட புக்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பலையா 90%. அனுப்பின பின்னால கல்யாணம் பேசுறான். 2 விதமா நடக்குது. சொல்லாம மானத்தை மூடிக்கொண்டு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. அது உண்மை. அது எப்படி எங்களுக்கு தெரிய வரும்? கேள்வியாக வார நேரத்துல, ஆலோசனைகளா கேட்கிற நேரத்துல அப்பதான் விளங்குது இது என்ன பாதிப்பை இது கொண்டு வந்து என்ன செஞ்சுக்குது, சேர்த்திருக்குது அப்படின்னு விளங்குது. சேர்க்கிற என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத பிள்ளைய விரும்புறேன், நான் முஸ்லீம் அல்லாத பிள்ளைய விரும்புகிறேன், அல்லது நான் முஸ்லீம் அல்லாத ஒரு பையனை என்ன செய்கிறேன் விரும்புகிறேன். உடனே அதான் பக்கத்து வீட்டுல பள்ளி இருக்கிற ஞாபகம் வருது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஹதீஸ் பயான் தர்பியா எல்லாம் ஞாபகம் வருது. உடனே ஓடி பாருங்க, என்னது எங்களோட சமுதாயம் இப்படி போய்க்குது, இவரு இந்த சமுதாயம் இப்படியே போனா நிலைமை என்ன, அவரோட பிள்ளைக்காக வேண்டிதான் இப்ப இஸ்லாம் தேவைப்படுது ஊருக்கு விளங்கிட்டா. இந்த சமுதாயம் இந்த சிச்சுவேஷனுக்கு போனா என்ன நடக்கிறது, உடனே அவங்க மேலுக்கு இருந்து ஃபத்வா என்ன மூர்த்ததாயிட்டாய் வச்சாங்க, டக்குன்னு எல்லாம் என்ன தர்றன்னு எல்லாம் முடிஞ்சிருது. அது என்ன, எங்க கோளாறு நடந்தது, எங்கிருந்து இது ஆரம்பிக்குது, என்ன பிரச்சனை, எங்க போய் நிக்குது, தீர்வுக்கு 4 பேர் யோசிச்சா அவனையும் சேர்த்து மூடிடுறது, அவனே சேர்த்து என்ன செஞ்சிடறது மூடிடுறது. அவன் அதுக்கு செய்யறான், இவன் இதுக்கு செய்யறான், இவன் லாபம் நோக்கம் தான், அவன் சம்பாதிக்கிறான் அப்படி என்று சொல்லி ஒரு நல்ல முறையில சமூக சீர்திருத்தத்துக்கு வார ஒருவரை சரி கட்டி தவறுகளை திருத்தி எப்படியாவது ஒரு தீர்வுக்கு நோக்கி போக நினைக்கிறோமா, நினைக்கல. அன்புள்ள சகோதரர்களை, இதன் காரணமாக என்ன நடக்குது, அப்பதான் மார்க்கம், அப்பதான் தீன், எல்லா கேள்விகளும் அப்ப என்ன செய்யுது வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அந்த நேரத்துல வந்து நிக்கிறான் உயர்கல்வி உயர்கல்வின்னு நம்ம நினைச்சோமே, இப்படி ஆகிட்டே அப்பயும் கல்வியை சொல்றது இல்லை, நாங்க தீன்ல தான் வளர்த்தோம். அது அவங்க எல்லாம் என்ன 5 நேரம் தொழுவாங்க, 5 நேரம் தொழுவுறேன்னு சொல்றது விளங்கிட்டா, இவ்வளவுதான். மற்றபடியான எந்த விதமான தீனுடைய பற்றும் எதுவுமே இல்லை. பிள்ளைய படிக்க வச்சுக்கிறான் லோன்ல, வண்டி எடுத்துக்கிறான் லோன்ல, எல்லாமே என்ன வட்டியும் அதுவும் இதுவும் எல்லா விஷயங்களை செய்து பிள்ளை என்ன செஞ்சிட்டானா, அந்நியர் ஒரே திருமணம் முடித்து விட்டார். தீர்வு என்ன, உலமாக்கெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி உலமாக்கெல்லாம் என்ன செய்யும். ஒரு சகோதரருக்கு ஒருத்தர் கால் பண்றாரு இந்த பராத்து டைம்ல, இதோட சம்பந்தப்பட்ட என்ன பராத்து டைம்ல, பராத்து ரொட்டி எல்லாம் கொடுக்குறாங்களே, போன் பண்ணி என்ன மூலம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என்னோட வீட்டுல பராத் ரொட்டி கொடுத்துட்டியா, நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றாரு. உங்களோட வீட்டுல பராத் ரொட்டி கொடுத்துட்டீங்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன் அவர் கேட்டாரு. கேள்வியை பாருங்க எப்படி இருக்கேன்னு பாருங்க, எப்படி போன் பண்ணி எல்லாம் பராத் ரொட்டி எல்லா விதத்தையும் நடந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்கன்னு கேட்கிறாரு. யார் வீட்டுல, எங்களோட வீட்டுல தான். உங்களோட வீட்டுல இருந்து நடக்கிறதுக்கு நான் இப்ப என்னதான் செய்ய, உடனே மைக்க போட்டு நான் இங்க பேசவா, நீ தான் தடுக்கணும். என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அவர் அவரோட வேலையெல்லாம் பார்ப்பாரு, அமைதியா இருந்துட்டு பாரு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஏதாவது நடந்தா இங்க போன் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படியே என்ன செய்யறது கேட்கறது. இந்த மாதிரி ஒரு சமூக பொறுப்பும் சமூக கடமையும் கடைசியில தலையில வைக்கிற விஷயமாய், நீதான் காரணம், இல்ல நீதான் காரணம், அல்லது நீதான் காரணம் என்று எல்லோரும் காரணம். இந்த சமூகத்துடைய கட்டமைப்பு சீர்குலைந்து போடுறத கை கட்டி பார்த்துட்டு இருக்கிற, யாரா உளுந்தா கை கட்டி பார்த்து அவன் உளுந்துட்டான், நம்ம எதிரி என்ன செஞ்சுட்டான், இவன் அடுத்த டீம் யாரு, இவன் உழப்புறான், இவனுக்கு இப்படி எதிரியான டீம் கடைசியில் இவன் உழப்புறான், அவன் கை கட்டி பார்த்துட்டு இருக்கிறது, இவன் பண்ற அவன் கை கட்டி பார்த்துட்டு, இதுதான் நிலைமை. இந்த கல்ச்சரல் தாக்கம், இந்த இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார தாக்கம் இந்த மாதிரியான நிலைமை அடைந்திருக்கிறது. யாராவது திருப்பி யோசிக்கிறாங்க கேட்டா இல்ல,
நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்துடைய பெரிய சல்லடை ஓட்டையே எதுல தெரியுமா இருக்குது? கல்வி என்ற பேரால் நடக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான். ஏன் டோட்டல் சமுதாயமும் அங்க நிக்குது. 5 வயசு, 5 இல்ல, இப்ப 3 வயசு விளையா, 3 வயசுல இருந்து கொண்டு போய் நின்று அவன் இப்படி கண் திறக்கிறதே எங்க? இவங்கதான். அதுலதான் அவன் கண் திறக்கிறான். கண் திறக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவன் சரியா பார்க்கிற டைம் வரும் வரைக்கும், அறிவால பார்க்கிற நேரம் வரைக்கும் அவன் கண்டதும் கேட்டதும் படித்ததும் யோசித்ததும் பழகியதும் எல்லாமே இது இதுலதான். அதை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அதை பற்றி என்னது எதுவுமே யோசிப்பது இல்லை. ஆனால் பிறகு என்ன செய்யறது? நமக்கு வீழ்ந்து விட்டோம், அப்படி நடந்துட்டோம், இப்படி நடந்துட்டோம் சொல்றது. இதை கேட்டாலும் என்ன பயம்? எதிர்காலத்துல நமது பிள்ளை எப்படி வாழ்வான் கேள்வி. எதிர்காலத்துல நம்ம பிள்ளை எப்படி வாழ்வான்? அதனால நம்ம என்ன எவ்வளவுதான் பண்ணிட்டாலும் சரி, எவ்வளவுதான் சொல்லிவிட்டாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க மார்க்க விளக்கம் சொல்லிட்டாலும் சரி, அந்த இடம் அவர்களுக்கு அசைய முடியாமல் இருப்பதற்கான காரணம் 2 இருக்குது. ஒன்று, சமூக ரீதியான தீர்வுகள் குறைவு, அதுக்கான மாற்று தீர்வுகள் குறைவு, அது உண்மை. ஆனால் தீர்வுக்கு வாரதுக்கு முதலா நீ உள்ளத்தால தயாராகணுமா இல்லையா? அந்த தயார் நிலையில யாருமே என்ன இல்லை. இது இருக்கும் வரைக்கும், இது இருக்கும் வரைக்கும் இந்த கலாச்சார தாக்கம் என்கின்ற ஒன்று மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதான் திட்டமிட்டு நடந்துட்டு